Hi everyone, welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போறது ஈஸியான ஒரு ரெசிபி capsicum peanuts fry. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Capsicum இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணிக்கோங்க. peanuts, coriander leaves, chana dal, jeeragam, mustard seeds, oil, curry leaves, salt, turmeric powder, green chilies, chopped garlic, pepper jeera powder, red chili powder, coriander powder, dhania தூள். இப்போ நம்ம பீனட்ஸ் மல்லாட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நல்லா ஸ்லோவாக வைங்க. இந்த மல்லாட்டை போட்டு கேப்சிகம் ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பீனட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்ஸ். இப்போ கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் தாளிச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன். ஜீரகம், கியூமின் சீட்ஸ் 1/2 டீஸ்பூன். சனா தால், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பூண்டு, கார்லிக் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கார்லிக் போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ க்ரீன் சில்லிஸ், நான் 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் போடுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பீனட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல, அது வந்து தோல் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம கேப்சிகம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், தனியா தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது பெப்பர் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஜீரா பவுடர் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, மிளகு ஜீரகத்தூள். அதனால நான் மோஸ்ட்லி எல்லா சமையல்லையும் ஆட் பண்ணுவேன். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும் இந்த ரெசிபி. இப்போ மூடி வச்சுடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து எதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, சில்லி பவுடர் எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிக்கர் சைடில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள், பீனட்ஸு வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போடாதீங்க. மிக்சியில் போட்டால் ரொம்ப பொடியாயிடும். இந்த மாதிரி இடித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம இடித்து வச்சோல்ல பீனட்ஸு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மல்லாட்டை போடுறதுனால டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பீனட்ஸு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இது இறக்கும் போது போடுங்க. இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இது போட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் அடுப்பில் வச்சுனா போதும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். மூடி வச்சிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்குது கேப்சிகம் ஃப்ரை ரெசிபி. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணலாம். ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழை. பாருங்க, கொத்தமல்லியெல்லாம் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி ரெடி. இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி கூட ரோட்டி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தெல்லாம் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ், click the bell icon. Follow me on Instagram and Facebook.